ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி தான். இங்கே பாருங்கள், காராமணி கொடியில் காராமணி எவ்வளோ சூப்பராக நீட்டாக பெரிய காய் பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மருந்து இல்லாத காயை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொடி பாருங்கள், எவ்வளோ காய் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த தக்காளி பெட்டியில் தான் வச்சுருக்கோம். அப்படியே வந்து வாட்டர் டேங்க் மேலே கொடி ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ காராமணி. நல்லா இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா மழை டைமு, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தாலே போதும், இந்த மாதிரி நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாத காய்கறி வந்து விளைவிச்சிக்கலாம். நம்ம எப்போவும் சொல்கிறது தான், இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் வீட்டு காய்கறி கழிவும் மட்டும்தான், வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மருந்து போடாத காய்கறிகளை கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கெலாம் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய இடம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காயும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பூச்சி கூட இல்லை. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதாவது நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி செடியில் வச்சு மருந்து போடாமல் அறுவடை பண்ணி சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காய். ஒவ்வொரு காயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோடைய காம்பும் பார்த்திங்கன்னா நமக்கு காராமணி மாதிரியே தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த செடியில் பார்த்திங்கனாலே இதில் கண்டே பிடிக்க முடியாது நமக்கு சில டைமில் வந்து எது காராமணி எது காம்புன்றதே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே நெய் பீர்க்கங்காய் கொடி, அதுக்குள்ளே அப்படியே அந்த காராமணியும் கொடியும் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நெய் பீர்க்கங்காய், பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காராமணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைட்லாம் மழை பெஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா தூரிட்டு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம மாடியில் வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் அறுவடை பண்ணுறப்ப இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம காராமணிலாம் அறுவடை பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வச்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காராமணிலாம் அறுவடை பண்ணிவிட்டோம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ காய் பாருங்கள். 3 கொடியில் வந்து இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் மருந்து இல்லாமல் காய்கறி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக, ஒரு பூச்சி அந்த டாட்ஸ் கூட எதுவுமே இல்லை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம லாங் பீன்ஸ் மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீன்ஸ், அந்த லாங் பீன்ஸ்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் காராமணி. அவ்வளோ சூப்பர் காய். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு அறுவடையில் பார்க்கலாம். பாய்.